கடைக்கும் ஷோர்டேஜ் பொறிச்சிருக்கு. ஓடருக்கு 300க்கு மேல பொறிச்சிருக்கு. நேற்றையும் சம்பளம் தான் இல்லை, இன்றைக்கும் சம்பளத்தை கூட்டிட்டாங்க. சரி பரவாயில்ல, நேற்று யாவரமே சவுப்பு, இன்றைக்கு 300 ஷோர்டேஜ் மேலே ஓடர் வந்துட்டு வேண்டி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இப்போ எல்லா காய்ச்சலும் மொத்தமாக தர அளவுக்கு இல்லை ஓகேயார். நான் பார்த்து தாரேன்னு தராம கூட மாட்டோம், பார்த்து தாரேன் சரியா. சீட்டு காய்ச்சும் கட்டணும். இந்த வேலையை முடிச்சுட்டு போனால் வீட்டை நிம்மதியாக படுக்க மாதிரி இல்லை. பிள்ளைகள் ஸ்கூல் செலவும் அதுக்கும் செலவாக கிடக்கு. சம்பளத்தை மொத்தம் வந்தீங்கன்னா தான் நான் நிம்மதியாக போய் படுக்கல, நிம்மதியாக அடுத்த காலம் கூட வேலைக்கு வரலாம். சம்பளத்தை எப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்க, எப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் கூட வேலைக்கு வர நிம்மதி. காசி நான் தராதா மச்சான், நான் தருவேன், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நோம்பு புறவு வியாபாரம் கொஞ்சம் சவுப்பு உங்களுக்கு தெரியும். எல்லா பக்கமும் பிரச்சனையும் எல்லாத்தையும் சாமானுக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சவுப்பு வியாபாரம் கொஞ்சம் குறவு தான். இப்போ தான் கொஞ்சம் ஒலிம்பி வருவது. இப்போ நல்லா போகலாம் தருவேன். ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கேன், அந்த கடன்களை தான் நான் முடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் போகலாம் அவங்களுக்கு தருவேன் சரியா. நீங்களும் பார்த்து ஹெல்ப் பண்ணால் தான் எல்லாரும் உழைச்சிட்டு போகலாம் மச்சான். ஒரு ஹெல்ப் பண்ணி தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கெடுங்க. மொத்தமாக கெடுத்துன்னா ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சுக்கலாம். போ தம்பி, இந்த கடிதத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க தம்பி. இன்னைக்கு படிக்க தெரியாது தம்பி, இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. சப்ளஸ் மச்சான் கொஞ்சம் இருங்க, நம்முடைய 1000 பிரச்சனை சரி. நான் இந்த இருங்க வாய்ச்சா கொஞ்சம் இருங்க தான் இதை முடிச்சு அனுப்பி கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாப்பா. நீங்கள் ஆசையாக பெற்று ஆறத் தழுவி அரவணைத்து வளர்த்த அன்பு மகன் அக்ரம் அன்புடன் எழுதி கொள்வது. நமது 4 ஏக்கர் தென்னை மர பண்ணையும் 7 ஏக்கர் வயலும் நீங்கள் ஆசையாய் அடியெடுத்து வைக்கும் அரிசி ஆலையும் ஆளில்லாமல் அனாதையாக கிடக்கிறது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கிடக்கிற 8 கோடி ரூபாய் பணமும் நீங்க இல்லாம எடுத்துக்கே இல்லாம இருக்கி வாப்பா. உங்களுடைய மன விரக்திக்கு நாங்களும் ஒரு காரணம். உங்களை பழைய பண்ணையாராக பார்க்கவே ஆசைப்படுகிறோம். ஆகவே எங்கிருந்தாலும் எல்லா மனவேதனையையும் தூக்கி எறிந்து விட்டு வீடு வந்து சேரவும் பாப்பா. இப்படிக்கு உங்களின் அன்பு மகன் அக்ரம். ஆஜியார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார். மச்சான் ஆஜியாருக்கு நல்ல அந்த மாதிரி டீ ஒன்று போடுங்க. ஆஜியார் பிட்டா சாப்பிட்டு இருந்தா போடுமா. வாங்க, இது நம்மட கடை தான். இனி வாங்க வாங்க ஆஜியார். உளுந்தாலும் பரவாயில்ல, உளுந்து உங்க கவனிச்சுனா காஜியாட 2 கோழி பறிச்சிருந்தேன். ஆஜியார் வாங்க ஆஜியார். என்ன பேக்க தூக்கிட்டீங்க? தாங்கலாம் பேக்க நினைக்கிட்டீங்க. இருங்க அலா இருங்க ஆஜியார், இந்த கைரையில் இருங்க ஆஜியார். அழகா இருங்க ஆஜியார், தாங்க பேக்க. பேக்க மட்டும் விட மாட்டேன். சரி, பேக்க மட்டும் விட மாட்டேன். சரி ஆஜியார், உங்களோட பேக்க நீங்க வச்சுக்கங்க, பிரச்சனை இல்லை. முதல்ல கொஞ்சம் இருந்து ஆறுதலா திண்டு குடிச்சு அழகா இருங்க. நம்மட கடை தான், பயப்படாதீங்க. இருங்க ஆஜியார், வைங்க அங்கால வைங்க. ஆஜியார் நீங்க ஒன்று மாநிலமே என்ன சாப்பிடத்தான் வேணும். இனி இது எந்த கடை இல்லை, இனி உங்களோட கடை தான் இது. நீங்க என்னன்னா சாப்பிட்டு வவுறு ஆட்டினா தான் எனக்கும் மன திருப்தி ஆஜியார். நீங்க எப்படினானா சாப்பிடுங்க, என்னன்னா சாப்பிடுங்க, நீங்க கவலையே படாம சாப்பிடுங்க ஆஜியார். இனி நாங்க உங்களுக்கு தம்பி மாதிரி தான். ஆஜியார் இருந்தாங்க ஆஜியார், அந்த மாதிரி டீமாக்கு நல்லா ஒட்டப்பால் டீமாய் போட்டு பாரு, அழகா பார்த்து அந்த மாதிரி குடிங்க சரியா ஆஜியார். என்ன வேண்டா கேளுங்களா என்ன தங்கம் சரியா, என்ன வேண்டா கேளுங்க, நல்லா குடிங்களா. மச்சான் என்ன மச்சான், எங்க டீ கேட்டு 10 நிமிஷம் ஆகுது, எங்க டீ? இருக்கியா தொடர்ச்சியா வாரண்டாப்புல என்ன ஓசிலியா குடிக்க வாரேன் நானும் காசியானதான் ரொம்ப அண்ணன். அந்த பைத்தியாரனை வச்சு கவனிக்கிறீங்க, வளமையா வாரவனை கவனிக்க மாட்டீங்களா? பைத்தியாரனா அதுக்கெத்த பாத்துக்கத. ஆச்சார் எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி தெரியுமா உனக்கு? எத்தனை கோடி அவர் தெரியும் தெரியுமா உனக்கு? அவர் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்காரு. இனி காஜியார் பேர நாம் பேர்லடா, காஜியார் என்ற உசுருடா. அவருக்கு என்ன காஜியாவோட சொத்தை வீங்கும், பாத்துக்கத. அடே வயரு மண்டையில மசிறு இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை என்னடா உனக்கு. ஹாஜியாருக்கும் பைத்தியாருக்கும் வித்தியாசம் தெரியலையாடா. அவனே இந்த ரோட்ல எடுக்கிற பேப்பர்லாம் புறக்கிட்டு அங்க இங்க இதை வாசிச்சு காட்டுங்கன்னு கொண்டு இருக்கிறவன். அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கவனிச்சுட்டு இருக்கீங்களாடா. நீங்க 2 பேரும் என்ன வயர்றா நீங்க? தம்பி நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சாதீங்க. இன்னைக்கு 1000 வேலை கிடக்கு, ரோட்ல பேப்பர் உறக்குற வேலை கிடக்கு.
தம்பி வாரம் போயிட்டு. இவ்வளவு நேரம் நம்ம உளுந்து கவனிச்சது ஒரு பைத்தியம் தானா?